மேலே பேசுகிறாரு, இந்த காணொலி கேட்டு வாங்கலாம். உங்க பிள்ளைகளுடைய கல்வி எதிர்காலம் பாதிக்கப்படுது. நீங்க குடிக்கிறதுனால உங்க வீட்டுல வறுமை இருக்கு. நீங்க குடிக்கிறதுனால உங்க வீட்டுல சண்டை பிரச்சனை. இந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவரணும்னா இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவுக்கு விடுதலை கொடுப்பா. பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள் குடிக்கிறதுனால அநேக பெற்றோர் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. உங்களை நேசிக்கிறார். நிச்சயமாக பழக்கத்திலிருந்து இயேசுவுக்கு விடுதலை தருவார். இயேசுவே இவர்களை ரட்சியும். இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கும். பல ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா சாலையோரம், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், மக்கள் கூறுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாம்லெட் மாதிரி கொடுப்பாங்க, பிட் நோட்டீஸ் கொடுப்பாங்க, மத பிரச்சாரம் பண்ணுவாங்க. இன்னும் சில பைத்தியக்காரங்க என்ன பண்ணுவானுங்க, பஸ் ஸ்டாண்டில் மக்கள் கூறத்துலேயே கத்த ஆரம்பிச்சிருவான். ரட்சிக்கிறார், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், அப்படி இப்படின்னு கட்ட ஆரம்பிச்சிடும் பைத்தியக்கார. இது எல்லாமே மக்கள் இப்போ தட்டி கேட்ட ஆரம்பித்தா என்ன பண்ணுறான், நான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன். இந்த சாராயத்தினாலே அவங்களை நான் சாராயம் குடிக்காதீங்க, அவங்க சம்பாதிக்கிற காசை வீட்டில் கொடுங்கன்னு சொல்கிற பேரில் அதை சாராயத்துக்கு எதிராக பேசுகின்ற பேரில் எப்படி மத பிரச்சாரம் பண்ணுறான் பாருங்களா. எப்படிலாம் ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்களா. இப்படி பண்ணால் தட்டி கேட்க மாட்டாங்க, எல்லாம் பாராட்ட தான் செய்வாங்க. ஏன்னா சில பேர் அதை நுட்பமாக கவனிக்க மாட்டாங்களே. இப்போ என்ன சொல்கிறான், இயேசு உங்களை ரட்சிக்கிறார், நீங்கள் குடிப்பழக்கத்தை வெளியில் வரலான்னா கர்த்தரை நோக்கி பாருங்கள்ன்றான். இங்கே தமிழ்நாட்டில் மறுவாழ்வு மையம் ஆரம்பித்து அதுலேருந்து நீ மீள முடியாத பல லட்சம் பேர் இருக்கிறானுங்க. அது பார்த்தாங்க புது ட்ரெண்டிங்க, கோயிலில் போய் கயிறு கட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த கோயிலில் கயிறு கட்டி சத்தியம் பண்ணி அப்படியும் குடியை நிறுத்த முடியாத பல லட்சம் பேர் இருக்கானுங்க. ஒருவேளை கர்த்தரை குடியிலேருந்து வெளில வரணும்னா கர்த்தரை நோக்கி பார்க்குறோன்னு இவர் சொல்கிறாரு. அப்படி ஒரு வேளை கர்த்தரை நோக்கி பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல கோடி பேர் குடியை விட்டுட்டாங்கன்னே கூட வச்சுப்போமே. இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கர்த்தர் மேலேயே கேஸ் போடும். அதாவது அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாயை கர்த்தரை நிப்பாட்டிட்டாருன்னு சொல்லிட்டு கர்த்தர் மேலேயே கேஸ் போடும். அப்படிப்பட்ட திராவிட மாடல் அரசாங்கத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்தா நம்ம குடியை விட்டுருவாங்களாம், கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாராம். எங்கடா கர்த்தரை விடுதலை கொடு, விற்கிறதே சாராயம் அரசாங்கம் தான் விற்குது. இதில் கர்த்தர் நோக்கி பார்த்தோம்னா கர்த்தரை உங்களே காப்பாரா, கர்த்தரை விடுதலை பண்ணுவாராம். எப்படிலாம் ஒரு மத பிரச்சாரத்தை சமூக சீர்திருத்தமாக விழிப்புணர்வாக பண்ணுறான் பாருங்க. அதாவது எல்லா நாட்டில் அதாவது சகோதரத்துவம் சமத்துவம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மத சார்ந்தவங்க மட்டும்தான் எப்படிலாம் ஒரு மத பிரச்சாரத்தை நுட்பமான முறையில் பண்ணலாம். மக்கள் நம்மளை தட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்கள பாராட்டுற அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படிலாம் யுக்தியை கண்டுபிடிக்கிறானுங்க பாருங்கள்.